சென்னை மக்களுக்கு 110 ஆண்டுகளாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வழங்கும் பழமையான கீழ்ப்பாக்கம் குடிநீர் பகிர்மான நிலையம் விரைவில் புதுப்பிக்கப்பட உள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 1914ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாநகராட்சியில் சிறப்பு பொறியாளராக பணியாற்றிய JW மேட்லி என்பவர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கல் முறையை உருவாக்க கீழ்ப்பாக்கம் குடிநீர் பகிர்மான நிலையத்தை வடிவமைத்தார். இதில் பல்வேறு தொழில்நுட்ப அம்சங்கள் இடம்பெற்றன. அன்றைய காலகட்டத்தில் குடிநீரை சுத்திகரிக்க மண் வடிகட்டி முறையை மேட்லி உருவாக்கினார். அத்துடன் நீராவியால் இயங்கும் பம்பு செட்டுகளும் அமைக்கப்பட்டன. இது 1954இல் மேலும் நவீனப்படுத்தப்பட்டது. கட்டிடங்களை கட்டுறதுக்கு லண்டன் பர்மிங்ஹாம்லேருந்து செங்கல்லாம் கொண்டாந்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இந்த கட்டுமானத்திலேயே ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் இருக்கும். ஸ்டக்கோ பிளாஸ்டிங்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மின் மோட்டார், அங்கெல்லாம் மின் மோட்டார் எந்திரங்கள் இருக்குது. அந்த மின் மோட்டார் எந்திரங்கள் உலகத்திலேயே ஒர்க்கிங்டன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த ஒர்க்கிங்டனோட பம்பு இன்னும் அங்கே செயல்பட்டு இருக்குது. சென்னையின் நீர் தேவையை கருத்தில் கொண்டு 110 ஆண்டுகளுக்கு பிறகு இதனை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதற்காக தமிழ்நாடு நகர்ப்புற உட்கட்டமைப்பு நிதி நிறுவனத்தின் மூலமாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை மேற்கொள்வதால் குடிநீர் விநியோகத்தை முற்றிலுமாக நிறுத்த வேண்டிய அவசியமில்லை என்கிறார் மீனாட்சி சுந்தரம். திட்டமிடல் புதுப்பித்தலில் எந்த ஒரு தங்குதடையும் வராது. குடிநீர் தட்டுப்பாடுங்கிறது வராது. குடிநீரை நிறுத்திட்டு பகுதியாக நிறுத்திட்டுலாம் செய்ய முடியாது. ஏன்னா இதுக்கு பைபாஸிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் இந்த சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிஸ்டமோட பைபாஸிங் அரேஞ்ச்மெண்ட், இந்த வால்வை மூணுனா அந்த இது வழியாக போகலாம், இந்த வால்வை போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நம்ம போக்குவரத்தில் போனோம்னா இந்த போக்குவரத்தை போனோம்னா அந்த பாதையில் போகலாங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால் எந்த விதமான குடிநீர் வளங்களில் எந்த ஒரு சிக்கலும் வராது. சென்னைக்கு குடிநீர் வழங்குவதில் எவ்வித தட்டுப்பாடும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசு அதில் ஒன்றாக கீழ்ப்பாக்கம் குடிநீர் வழங்கல் நிலையத்தை புதுப்பிக்க இருக்கிறது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உமாசங்கருடன் செய்தியாளர் அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.